அடுத்த எபிசோட்ல இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோகிணிக்கு அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுது. மேடத்துக்கு உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்லையும் குவாலிட்டியாகவும் கொடுங்கன்னுறாங்க. கண்டிப்பாங்க மேடம், நாங்கள் அப்படியே கொடுக்குறோம் அப்படின்றாங்க. சரி ஓகே, 10 lakhs செக் கொடுத்துட்றாங்க. அதை மனோஜ் கிட்ட சொன்னேன். ஓகே சந்தோஷம், நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டில் போட்டுரு அப்படின்னுறாங்க. சரி நான் டெபாசிட் பண்ணிடுறேன்னு சொல்லி போட்டுட்டு அதுலேருந்து 2 லட்ச ரூபா பணத்தை மட்டும் எடுத்து ஸ்டுடியோ அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. ரோகிணி பணத்தை கொடுத்த உடனே அப்பா பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே பாட்டி வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நைட்டு கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆன உடனே எல்லாமே வெளியே உட்காந்து நிலா சோறு சாப்பிட்றாங்க. அப்போ முத்து அவரோட பழைய கால கதையை சொல்றாங்க. நான் சின்னதா இருக்கும்போது இப்படிதான் பாட்டி என்னை இங்க உட்கார வச்சுதான் சாப்பாடு கொடுப்பாங்க, நிலாவை பாட்டுன்னு கூட்டுவாங்க. நான் அம்மாவோட அன்பை சுத்தமாக அனுபவிக்கவே இல்லை மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாரு. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டி சின்ன வயசுல ஊட்டின மாதிரி மீனா அவங்க வீட்டுக்காருக்கு ஊட்டிடுவாங்க. அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க மனோஜ், அங்கே பாரு எனக்கு அவங்களுக்கு மட்டும் ஊட்டுறாங்க, நீ எனக்கு ஊட்டுறியா அப்படின்னு. சும்மா இருந்துங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போயிடுறாங்க.